சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கம்மி அப்படிங்கிற பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் இருக்காது. முருங்கைக்கீரையில் இன்றைக்கி சூப் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்தோமோ அதுக்கு டபுள் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தனியாத்தூளும் மிளகு சீரகத்தை வெறும் கடாயில் வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சோன்னா அந்த கீரை வெந்து அந்த கலரே மாறி வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின அந்த கீரையை கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி இந்த சூப்போடு சேர்த்துக்கோங்க. இல்லைனா கீரையாகவே உங்களுக்கு அங்கங்கே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அந்த கீரையிலே கொஞ்சம் எடுத்து அப்படியே சூப்பில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பட்டரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளித்து இந்த சூப்போடு சேர்த்துக்கோங்க. சூப்பு குடிக்கும்போது அங்கங்கே இந்த சின்ன வெங்காயம் கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான இந்த சூப்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா